சைவ சாப்பாடு ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே நன்றிகள். அதில் முத்துக்கள் பார்த்தீங்கன்னா குட்டி விவசாயி, ஸ்ரீஸ்வி, அம்மாய் வீட்டு சமையல், நிக் கிச்சன், அப்புறமா கௌரிஸ் கிச்சன், புதுகை, பிரியா கிச்சன், இவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுலேயும் ரெகுலராக வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போடுறவங்க 4 பேர். குட்டி விவசாயி, ஸ்ரீஸ்வி, அம்மாய் வீட்டு சமையல், நிக் கிச்சன், இவங்களுக்கு இன்னொன்று ஸ்பெஷல் தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VI சேனல், அன்பு வளர், பீச் சமையல், ராமஜியம், டி தமிழா 360, ஜேம் மியூசிக், விபி கணேஷ் தமிழ், ஆனந்தி, பிரேம் பிளாக், கிரிஷ் கிச்சன், சுஜி செல்ஃபி, இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு போகாதவங்க பேர் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் Abactive Green. திஸ் இஸ் அபிஷா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரேட்டான ரொம்ப ஹெல்த்தியான இந்த கொய்யா இலை வச்சு தான் ஒரு சாதம் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக, எல்லா வயதினருக்கும் எல்லா நோயாளிகளுக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு கொய்யா இலை சாதம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கொய்யா இலை பார்த்தீங்கன்னா, கொய்யா இலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. இதில் முத்தின இலையாக எடுக்கக்கூடாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இலையை பார்த்து நம்ம எடுக்கணும். ஏன்னா இது வந்து அரைக்க தான் போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் இலையை பார்த்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது பார்த்துட்டு போகலாம் வாங்க. இந்த கொய்யா இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது. அதுலேயும் மெயின்லி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இலையை வந்து நம்ம டீ மாதிரி போட்டு குடித்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது, நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் ஆகட்டும் சரி, உடம்புல ஆகட்டும் சரி, அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் அரைச்சி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னும் வந்து க்ளோவையும் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகள், முடி கொட்டுனா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த இலையை அரைச்சி வந்து தேய்ச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அவ்வளோ ஹெல்த்துகள் மிகுந்ததான் இந்த கொய்யா இலை. ஸோ இந்த கொய்யா இலையை வச்சு தான் இன்றைக்கி வந்து சாதம் வந்து சாப்பிட போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வயிற்று பிரச்சனைகள், வயிற்று போக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தனாலும் இது வந்து சாப்பிட்றதுனால குணமாகும். அதே மாதிரி நம்மளோட உடம்பில் வந்து பெயின் இருந்ததுனாலும் இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து டீயாக குடிக்கலாம், ரெசிபீஸாக வந்து பண்ணி சாப்பிடலாம். கொய்யா இலை, கொய்யா காய், கொய்யா பச்சை காயாகட்டும் சரி, பழமாகட்டும் சரி, எல்லாமே வந்து சத்துக்கள் மிகுந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கொய்யா மரத்தில் இருந்து திளிர் இலையாக பார்த்து எடுத்துலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி திளிர் இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து திளிர் இலையை, கொய்யா இலையை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இலையை பார்த்தீங்கன்னா இந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இது பாருங்கள், இவ்வளோ கொய்யா இலையும் நல்லாவே வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்குவாங்க. ஸோ பாருங்கள், நல்லாவே வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஆற விட்டுடலாம். இதை ஆறுறதுக்குள்ளாடி மற்றது பண்ணிடலாம். நான் வந்து பாதி தான் இலை எடுத்திருக்கேன். ஸோ பாதி வந்து மிச்சம் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். பாதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்க தான் போகிறோம். எது கூடால பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து மிளகு. இது எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு இந்த இலையை வந்து சேர்த்து வறுத்துக்க போகிறோம். ஸோ பேன் சூடாயிடுச்சு, எல்லாத்தையும் சேர்த்து வந்து வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வறுபட்டுருச்சு. கொஞ்சம் கூட வறுபடட்டும். பாருங்கள், நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொய்யா இலைகளை சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இலையெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு பாருங்கள். அந்த
சவுண்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நல்லாவே வந்து மையாக பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இலையெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே வருது. அந்த அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த கொய்யை இலையும் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த இலையை அரைச்சி எடுத்துடலாம். இந்த இலையை அரைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து துருதுராக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. ஸோ இப்போ கடுகு போட்டுக்கோங்க. வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் வரமிளகும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வறுப்பட்டுருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கொய்யா இலையை விட்டுடலாம். கொஞ்சம் வந்து மஞ்சள் போட்டு கொடுத்துக்கோங்க. தேவைக்கு வந்து உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. சாதத்தில் வந்து உப்பு போட்டிங்க அப்படின்னா பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, இருந்தாலும் ஜஸ்ட் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நல்லாவே வடித்து ஆற வச்சு சாதத்தை வந்து போட்டுடலாம். ஸோ சாதத்தை போட்டுக்கோங்க. எந்த சாதம் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிளறி கொடுத்த பிறகு நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா வந்து போட்டுக்கலாம். போட்டு திரும்பவும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஸோ பொடியெல்லாம் போட்டு நல்லாவே இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாமா? ஹெல்த்தியான எல்லா வயதினருக்கும் எல்லா நோயாளிகளுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய கொய்யா இலை சாதம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. கொய்யா மரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அடிக்கடி வந்து பண்ணலாம். இதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தன்மை ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நார்மலி வந்து நம்ம ஏதாவது வெரைட்டி ரைஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பேன். பாதி இது கொய்யா இலையை எடுத்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வந்து அரைச்சி கொஞ்சம் வந்து பொடி பண்ணி. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தம்பருப்பு இப்போ கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து வரத்து பிடிச்சி போட்டனால இன்னும் வந்து அதோட ஃப்ளேவரும் கூட சேர்ந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து அப்படிங்க கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கி மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு தேவைக்குங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான ஸ்பெஷலான இந்த கொய்யா இலை சாதம் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Be happy, be healthy, be safe and enjoy.